ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். கொஞ்ச நாட்களாகவே நம்மளோட வீடியோஸில் வந்துட்டு நம்ம மோட்டிவேஷ்னல் பற்றி எதுவுமே கொடுக்கல. அதுக்கான ரீசன் எங்கள் வீட்டில் அத்தைக்கு ஆப்ரேஷன். ஸோ அதனால் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால என்னால் அது கொடுக்க முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுமே மேட் ஃபார் கிட்ஸ்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரி வந்துட்டுருக்கிறதுனால வீடியோஸ் அப்லோட் பண்ணுனா பல இஷ்யூஸ் வருது. அதனாலையுமே வந்துட்டு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளே வந்துட்டு மெனக்கட்டு இதுக்காக பண்ணுறோம். பட்டு இதுலேயுமே நமக்கு லேக் ஆகுறதுனால ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் இப்போ படித்த செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, நம்பிக்கை வெற்றியோடு வரும், வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். என்றைக்குமே வந்துட்டு நமக்கு வெற்றி வரணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்பிக்கையோடு போராட கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம வரக்கூடிய ஸ்டோரிஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா, போயிட்டு பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அதை நேற்று 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்தேனம்மா. அதுலேயே காப்பி தண்ணி எதுவும் வைக்கலையே, அது இல்லையா? இல்லை மாமா, வீட்டில் நடந்த பிரச்சனையில் அதை எதையும் கவனிக்காமல் விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த பால் எல்லாமே காலையில் காய வச்சு பார்த்தேன், திரிஞ்சு போச்சு. எதுக்கு சும்மா அப்படின்ட்டு தான் சரி நல்ல பாலையும் வாங்கிட்டு வந்து வச்சிருவோன்னு தான் போயிட்டு ஒரு 1 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துடுங்க. சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். அண்ணே, என்னம்மா எல்லாரும் என்ன பையன் கையுமா கிளம்பி இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாண்ணே, ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? எதுக்கு? எல்லாம் இருந்துட்டு போகணுன்னு தானே வந்தீங்க. திருத்தப்பணி எதுக்கு காலையிலே ஊருக்கு கிளம்பி இருக்கீங்க? இல்லைண்ணே, அங்கே போட்டதெல்லாம் போட்டபடியே வச்சுட்டு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் இவளுக்கு வேற 2 நாள் தான் லீவு சொல்லிட்டு வந்தோம். வேலை வேற கிடக்குதா, அதான் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்க, சும்மா இருக்க முடியாதா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கம்மனு பையன் வச்சுட்டு வீட்டோட இருங்க. அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காம. ஏமா என்னம்மா எல்லாரும் இருந்துட்டு போகணுன்னு தானம்மா வந்தீங்க? இல்லம்மாமா, வேலை அதான். ஏமாச்சான், வேலைன்னு நேத்து உங்களுக்கு தெரியலையா? இன்னைக்கு காலையில திடீர்னு வேலைன்னு சொல்றீங்க? இல்லைங்க மச்சான், ஆர்டர் ஒன்று காலையில் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஒரு 200 பலகாரம் போடணும், அதான். இங்க பாருங்க, பொய் சொல்லாதீங்க. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க சொல்றது பொய்ன்னு. ஐயோ இல்லை மச்சான், திடீர்னு காலையில் ஃபோன் போட்டு சொன்னாங்க. சரி நம்ம போய் நாளைக்கு ஆர்டருக்கு போட்டு கொடுத்தோம்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சும்மா இருந்தால் யார் தருவா? அதுவும் இல்லாமல் வந்தாச்சு, அத்தைக்கு சாமி கும்பிடணும்னு வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. இனி என்ன ஊரை பக்கம் பார்த்து கிளம்ப வேண்டிதான், அதுக்கு தான். புரிஞ்சு போச்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நேற்று நடந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் இப்போ கிளம்புறீங்க, அப்படி தானே? ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ, வேலை அதுதான். ஏம்மா அந்த அளவுக்கு கூடவா நான் முட்டாளு? எப்ப வந்தாலும் எம்புட்டு வேலை வந்தாலும் சரி, மாப்பிள்ளை இங்க வந்தாருன்னா இருந்துட்டு தான் போவாரு. வேலை என்ன மச்சான் வேலை? குடும்பத்துக்கு முன்னாடி என்னைக்குமே உங்க தங்கச்சிக்கு இங்க வந்தா அது கிளம்ப மனசே வராது. நான் போறேன், உங்க தங்கச்சி இங்க இருக்கட்டும்னு சொல்ற மாப்பிள்ளை இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சொன்னாப்புல கிளம்புறீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? இவளும் வேலைக்கு போறா, வீட்டுல இருந்தாவது அவருக்கு சமைச்சு கொடுக்க வைக்கிறதுக்கு ஆகும். அதுக்கு தான் 2 பேரும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஒழுங்கா. நான் இருந்து சமைச்சு கொடுத்தாதான் சரியா இருக்கும். புரிஞ்சு போச்சு. அந்த பையன் அப்படி முடிவெடுத்துட்டான்றனால நீங்கெல்லாம் இப்ப கிளம்புறீங்க. அண்ணே, அப்படியெல்லாம் இல்லைண்ணே. என்னண்ணே நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கலன்னா சொல்லாதீங்க நீ, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு ஒன்றும் நாங்களாம் முட்டாச்சிருக்கியா? சரி விடுங்க, கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அவன் தான் எங்கள் பேச்சை கேட்கல, நீங்களும் அப்படியே கிளம்புங்க. யாரும் எங்கள் பேச்சை கேட்காதீங்க. எல்லாரும் எங்கள் மதிக்காமல் மிதிச்சுட்டு போறீங்க, அவ்வளோதான். ஐயோ அண்ணி, அந்த மாதிரிலாம் இல்லை அண்ணி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இல்லை, நீங்கள் கிளம்புங்க. நான் உங்களை இருங்க வைங்கன்னுலாம் நான் உங்களை எல்லாம் கம்பல் பண்ணல. நீங்கள் கிளம்புங்க. ஐயோ அக்கா கோச்சிக்காதீங்க. இல்லைப்பா, நீங்கள் கிளம்புங்க. நான் ஒரு முட்டாச்சிருக்கி, எல்லா சொந்தமும் வேணும்னு நினைக்கிறதுனாலேயே என்னவோ தெரியல, நான் தான் பைத்தியக்காரி மாதிரி இருக்கிறேன். எல்லாரும் தெளிவாக இருக்கீங்க, அதனால கிளம்புங்க. ஆளாளுக்கு முடிவெடுத்து கிளம்புங்க. இங்கே வருங்க, அவங்கள பஸ் ஏற்றி விட்டு வாங்க, சரியா? என்னம்மா நீயே இப்படி பேசினா எப்படி? இல்லை மாமா, அவங்களாம் ஒரு முடிவோடு இருக்காங்க மாமா. நம்மளாம் யாரையும் இது பண்ண முடியாது. அவங்க போயிட்டு வரட்டும், சரிங்களா? சாப்பிட்லையா? கடையில் எதுவும் சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுத்து பஸ் ஏற்றி விட்டு வாங்க. அண்ணி அண்ணி, என்ன அண்ணே, அண்ணி புரிஞ்சுக்காம பேசிட்டு போறாங்க. அவ என்னம்மா புரிஞ்சுக்கிறது? எனக்கே நல்லா புரியுது. நம்ம நினைச்சது நடக்கலையே. அண்ணன் வீட்டில் இருந்தா மேற்கொண்டு நமக்கு சங்கடம் தான் சொல்லிட்டு தானே கிளம்புற. அவளை சொல்லி என்ன பண்றது? நான் வளர்த்தது சரியில்லை. வாங்க, கூட்டிட்டு போய் விட்டுறேன். அப்பா மன்னிச்சிருங்கப்பா, வேணும்லாம் பண்ணலப்பா. என்னோட சூழ்நிலை உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன்.
எம்மாடி உங்க அம்மா இருக்க வரைக்கும் நான் எதுவும் சொல்றதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. அவளே எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுவா. இன்னைக்கு அவ இல்லை. இந்த இடத்துல நான் எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். இனி இந்த குடும்பத்துக்கு ஆணிவரம் இருக்க போறது நீ உங்க அண்ணன் நினைச்சேன். கடைசியில அதுவும் இப்படி நடக்கும்னு நினைச்சு பார்க்கல. சரி, யார் யாருக்கு என்னென்னு எழுதியிருக்கோ அதுபடி தானே நடக்கும். பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. அவங்க உறவை தான் வேணான்னு தூக்கி வீசிட்டு போறீங்க. என் உறவாவது இருக்கணும். செத்தா என்னை தூக்கி போடுறதுக்காவது வந்து சேருங்க. ஐயோ மாமா, என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள, நான் தெளிவா தான் இருக்கேன். அதுக்காவது வந்து சேருங்க. போயிட்டு வாங்க. நான் ஒருத்தன் தேவையில்லாம அவசரப்பட்டு இன்னைக்கு என்னாலதான் நல்ல சந்தோஷமா அன்பா இருந்த குடும்பம் இந்த நிலைமைக்கு ஆளாயிருச்சு. ஊர்ல உள்ள எல்லாருமே எப்படா இவங்க ஒரு சண்டையும் போட்டுக்காம இவ்வளவு அன்பா இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பெருமையா பேசினாங்க. ஆனா அவங்க எல்லாரும் அவங்க வாயில விழுகிற மாதிரி நானே எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டேன். என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. தினந்தோறும் காலையில் வாழு வாழு வாழுன்னு 2 பேரும் மாற்றி மாற்றி கத்துவாளுக. இன்றைக்கி ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக கிளம்பிட்டாளுக. இந்த மாதிரி தினந்தோறும் 4 அடி கொடுத்தா தான் சொன்ன பேச்சு கேட்பாளுக போல இருக்குது. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். இவளுக்கு 2 பேர்த்தையும் விளக்கமாத்த எடுத்து விளாசுன்னு விளாசணும். அப்போ தான் அது நடக்க வேண்டியது கரெக்டாக நடக்கும். டேய் மவனே, என்னடா தைரியமா வெளியே போற? ஏன் வேலைக்கு வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயா போவாங்க? வீட்டுக்கு உள்ள போறது இல்லடியே. நேத்து ஒரு புள்ள மேல வண்டியை சல்லுன்னு ஏத்துனல்ல, அவங்க நினச்சிருந்தா இந்நேரத்துக்கு ஜெயிலுக்குள்ள போயிருப்ப. ஏதோ ஜெயிலுக்கு வெளியே தான் இருக்க. எம்மா, இவன் வேணுனே என்னை வெறியேத்திக்கிட்டு இருக்காமா. ஆரம்பிச்சிட்டீங்களா 2 பேரும் கத்துன்னு கத்தியே சலிங்க. ஏன்டா இப்படி என் உயிர் எடுக்கிறீங்க? ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியுதா? எல்லார் வீட்லேயும் தான் பிள்ளைங்க இருக்கு. இந்த மாதிரியா வாழுன்னு கத்திக்கிட்டு என்னடா அப்ப பிரச்சனை? என்ன பிரச்சனை? எருமை கழுத மாதிரியா வளர்ந்துட்டாங்க. இன்னமும் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குறாங்க. ஏம்மா, நான் பாட்டி கம்முனதமா இருக்கேன். வேணும்னே நீ ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காமா இவன். என்ன சந்தோஷ், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்லலம்மா. நான் சும்மா விளையாட்டுக்கு தான். இங்க பாரு, விளையாட்டு கூட வினயமா மாறிடும். சொல்லிட்டேன், ஒழுங்கா இருந்துக்க. எப்ப பார்த்தாலும் அவனை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது. தினந்தோறும் இப்படியேதாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் வண்டி ஓட்டினாலும் இப்படியே சொல்லிதாம்மா எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகுது. ஐயோ ஆண்டவனே, எனக்கு தலைவலியை கூட்டாதீங்க. ஏற்கனவே தலைவலியா இருக்குது. இதுல நீங்க 2 பேரும் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வேற தெரியல. நான் போய் அதை வேற என்ன ஏதுன்னு கேட்கணும். முதல்ல 2 பேரும் வேலைக்கு கிளம்புங்க சொல்லிட்டேன். என்ன சார், பைக் ஓட்டுறீங்களா? டேய், எப்படியும் நீ வெளியே வந்தன்னு உன்னைய மட்டும் அவங்க வீட்டில் அவங்க அப்பா கண்ணில் பார்த்தாரு, நீ சிக்கனன்னு வச்சு உன்னைய புளிஞ்சு போடுவாங்க. ஏற்கனவே ஈக்கி மாதிரி இருக்க. அநேகமா உன்னைய சுக்கா நொறுக்க போறாங்க. பாரு, வேணும்னே நீ என்கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. ஒழுங்கா போயிரு சொல்லிட்டேன். நான் வண்டியை எடுத்துட்டு போயிருவேன். அப்புறம் நீங்க எப்படி சார் வருவீங்க? உங்களுக்கு வேற ஒழுங்கா வண்டியே ஓட்ட தெரியாது. ஓட்டுனா எங்கிட்டாவது விட்டுருவீங்க. டே, ஒழுங்கா வாங்கிட்டு ஓடிடுவ. கம்முன்னு வண்டியை எடு. ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்ன வரைக்கும் வீட்டுக்குள்ள தானே ஆடிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எதுக்கு வெளியே வந்து கத்திக்கிட்டு கிடக்குறீங்க? அம்மா, எல்லாம் சீமந்த புத்திரந்தம்மா. வேணும்னே என்னை பண்ணிட்டு இருக்கான். அம்மா, நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. வண்டியை எடுறான் போலான்னு தாம்மா சொன்னேன். பொய் சொல்றான். அண்ட புழுகேன், ஆகாச புழுங்கேன். ஐயோ ராமா, வண்டி எடுத்துட்டு முதல்ல 2 பேரும் போங்கடா அங்கிட்டு. இங்க பாருமா, இவனை நீ நம்பாத. சரியானவன் பார்க்க தான் இப்படி, ஆனா உத்தம்ப முழுக்க விஷம். ஐயோ, அப்படியா சார்? டே பெரியவா, அடி வாங்கிட்டு சொல்லிட்டேன். டே சின்னவனே, கிளம்புங்கடா வண்டி எடுத்துக்கிட்டு. இரு, எங்கிட்டாவது தண்ணியில் அறி வரட்டும், உன்னை தள்ளி விட்டுட்டு குதிச்சிடுறேன். எடுத்துட்டு கிளம்பு. அம்மா, என்னம்மா, ஏமா அப்படி என் மேல நீ கோவத்தை காட்டுற? கஷ்டமா இருக்குமா நீ என்கிட்ட பேசாம இருக்கிறது? நீங்க எல்லாரும் உங்க ஆசையை தான் யோசிக்கிறீங்களே தவிர எனக்கும் ஒரு மனசு இருக்கு. அதுலயும் ஆசை, கனவுன்னு எல்லாமே இருக்குன்னு ஏமா உங்களுக்கு தோணவே மாட்டேங்குது? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. புரிஞ்சுக்கவே மாட்டியாம்மா நீ? அம்மா,
ஆனந்தி ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவ நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ஏத்த பொண்ணா இருப்பாமா. நீயே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சொல்லுவ, டேய் நானே தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணு இருந்திருக்க மாட்டாடா அப்படின்னு நீயே பெருமைப்பட்டு பேசுற அளவுக்கு அவ இருப்பாமா. அம்மா என் முகத்தை பாருமா, இப்படி நீ என்னை பார்க்காம இருக்கிறது சங்கட்டமா இருக்குது. ஏமா நீ என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்களுக்கு தான் ஒரு ஆசை இருக்கிற மாதிரி தானே எனக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதை மட்டும் என் வீட்டில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களோட ஆசையை என் மேல திணிக்கணும்னு தான் நினைக்கிறீங்களே தவிர என்னோட ஆசையை நான் எதுக்கு புதைக்கணும்? எனக்குன்னு ஆசை கனவு எதுவுமே இருக்கக்கூடாதா? எனக்காக நீங்க செஞ்சீங்க தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்குன்னு என் வாழ்க்கையை அதுக்காக நான் அர்ப்பணிக்க முடியுமா? இங்கே பாருப்பா, உன்னை யாரும் எங்களுக்காக உன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கோ, குழியில் புதைச்சிக்கன்னுலாம் நான் யாரும் சொல்லலை சரியா? உன் சந்தோஷப்படியே இரு, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, நாங்கள் யாரும் உன் வாழ்க்கையில் தலையிட மாட்டோம் சரியா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? உங்க விருப்பப்படி உங்களுக்கு பிடிச்சதை நான் சம்மதம்னு சொல்லி இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பீங்க. இதுவே எனக்கு ஒரு ஆசை இருக்கு, என்னோட கனவு தான் முக்கியம், என்னோடதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறதுனா அப்ப போய் அப்படிதானே? உங்ககிட்ட நான் பேச முடியாது, நீ மதி மயக்கத்தில் இருக்க சரியா? உன்னோட இதெல்லாம் மாறி போச்சு, உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட்டு. நீயா கூட்டிட்டு வரணும்னு நினச்சிட்டல, இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும்னு உங்கள் அப்பாயோட ஆசையை நிறைவேற்றணும்னு நான் நினச்சது தப்பு சரியா? உன் இஷ்டப்படி நீ பண்ணு. அம்மா இந்த குடும்பம் எப்படி இருந்தாலும் ஒற்றுமையாதாம்மா இருக்கும். ஆனந்தி வரதுனால இந்த குடும்பம் ஏன் பிரியும்னு நினைக்கிறீங்க? எப்பயும் இதே போல ஒற்றுமையா இருப்போமா? அப்படியாப்பா, வீட்டுக்கு ஒருத்தி கூட்டிட்டு வருவல்ல, அதுக்கப்புறம் இந்த குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது. இதுக்கு மேல உங்ககிட்ட நான் பேசுறது வேஸ்ட்டுமா. நான் வெளியே போயிட்டு வரேன். எங்கே வேணாலும் போ, எங்கே வேணாலும் வா, நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம் சரியா? உன் இஷ்டப்படி இரு. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு போகிறத பார்த்தியா? இப்போ கூட இத்தனை வருஷம் நீங்கள் எங்களுக்காக எனக்காக என் சந்தோஷம் தான் முக்கியம்னு வந்தீங்க. இப்போ உங்கள் சந்தோஷம் முக்கியம்னு உங்களுக்காக நான் என் மனசை மாற்றிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு வாய் வருது? வராது. எப்படி வரும்? அவ்வளவும் கல் நெஞ்சம். இவனையெல்லாம் எதுக்கு படிக்க வச்சேன்? படிக்க வைக்காம ஆடு மாடு மேய்க்க விட்டுருக்கணும் இல்லையா? காட்டில் போட்டு இலை எடுன்னு சொல்லிட்டு போட்டு வடுத்தி வாங்கியிருக்கணும். அப்படி எதுவும் பண்ணாமல் கண்ணே மணின்னு பொத்தி பொத்தி வச்சிருந்தோம்ல, அதான் இன்னைக்கு இப்படி பேசிட்டு போகுது. இவன் வயசில் உள்ளவங்களாம் பெற்றவங்க ஒரு 10 ரூபா சேர்த்து வைக்காம போயிட்டாங்கன்னு அவதிப்பட்டுக்கிட்டு பொழப்பு பழச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவனுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு நீ என்ன செஞ்சன்னு எங்களை கேட்டுட்டு போகிறான். இருக்கட்டும், அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும். நாளை பின்ன ஏதாவது கஷ்டம் நஷ்டம்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐயோ அம்மா அப்பா பேச்சை கேட்கலையேன்னு நீ வருந்தி நிற்க போகிற பாரு, அப்போ தெரியும். எரும மாட்டு கழுதைங்க, அவ துணியவாது அவ துவைச்சிக்கிறா. இந்த வீட்டில் மாடு மாதிரி ஒரு மிஷினு மாதிரி ஒரு வேலைக்காரியை விட மோசமாக இவளுக பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. எல்லார் வீட்லேயும் பிள்ளைங்க ஆளாளுக்கு ஒரு வேலை செய்யுதுங்க. இங்கே 2 எருமைங்களும் ஒரு வேலை தொடுறதில்ல. ஆனால் 4 பேர் வரும்போது பாரு, அதை நான் பண்ணுவேன் இதை நான் பண்ணுவேன்னு பீத்துறதை மட்டும் பாரு, நல்லா பீத்துவாளுங்க. அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு. ஆனால் ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை. ஜானகி, அடடே வாங்க கஞ்சனா வாங்க. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, துணியெல்லாம் ஊறுப்பட்டது குவிஞ்சு போச்சா, அதான் சரி துவைச்சி போட்டுட்டு வேலைக்கு போவேமேன்னு துவைச்சிக்கிட்டு இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு தாங்க வந்தேன். பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்களா வேலைக்கு, அதனால் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு வந்தேன். என்னது? இல்லை, நேற்று என் பையன் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்தானா, அப்போ ஏதோ உங்கள் பொண்ணு மேலே விட்டுட்டேன்னு சொன்னான். அதான் ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. நேற்று ராத்திரியே வந்து கேட்போன்னு பார்த்தேன். அப்புறம் எதுவும் பிரச்சனையாகி உங்கள் வீட்டுக்கார் வந்து வேற இருந்தாரா, அப்புறம் அந்த நேரத்தில் நான் வந்து ஏதாவது கேட்டால் சண்டைக்கு எதுவும் வந்துடுவாங்களோன்னு பயம் வேற. வீட்டில் பையன் வேற அம்மா போகாதம்மா இந்த நேரத்தில் போகாதம்மான்னு ஒரே இது, அதனால தான் வரல. எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் வீட்டில் 2 இருக்கு பாருங்க, அதுங்க என்றைக்குமே இப்படி தான் ஒருத்தி அடிச்சுக்கிட்டே தான் கிடப்பாளுங்க. நீயா நானா நீயா நானான்னு. அவளுகளுக்கு இதே ஒரு பொழப்பு தான். இப்படியே அடிச்சுக்குவாளுங்க, அதுக்கப்புறம் வெளியே ஓடுவாளுங்க, எவனாவது வண்டி வருவான் விடுவான். இதே ஒரு பொழப்பு தான். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க, நான் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ போப்பா தம்பின்னு தானே சொல்லி விட்டேன். இல்லைங்க, காதில் கேட்டுட்டு ஒரு சங்கட்டமாக போச்சு. பையன் வேற வீட்டை விட்டு வெளியே வரத்துக்கே பயப்பட்டான். அதுவும் இல்லாமல் உங்கள் வீடு திறந்துருக்கா பூட்டியிருக்கான்னு பார்த்துட்டு ஓடுனான். ஐயோ இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எங்கள் வீட்டில் அது 2 அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் 2 அடிச்சுக்கிட்டே கிடப்பாளுங்களா, அதனால அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இல்லைங்க, என் பையன் சின்னவனுக்கு அந்த அளவுக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அவன் எங்கிட்டாவது வண்டி ஓட்டினாலும் பஸ்ஸு வருது வண்டி வருதுன்னா அப்படி எப்படியே போட்டுருவான், இல்லையா வண்டி ஏதாவது இடிச்சிருவான் வச்சிருவான், இதே மாதிரி தான். அதனால் பயந்துட்டேன். இல்லை உங்கள் பையன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் வீட்டில் உள்ளவளுங்களால தான் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட்டு மனசை போட்டு ஒருத்திக்காதீங்க. சரிங்க ஜானகி, இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்திருந்தா இன்னைக்கு சண்டை நாரி இருக்கும், என்ன ஆயிருக்குன்னு கூட தெரியல.
ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சுன்னா நம்ம சண்டை போடுறதுல ஒரு நியாயம். எதுவுமே இல்லாத போது எப்படிங்க சண்டை போட முடியும்? அதுவும் இல்லாமல் ஒன்று மண்ணா பழகிட்டோம். இப்படி நம்ம சண்டை போட்டுக்கிறதுனால நம்ம நாளை பின்ன மூஞ்சுக்கு முன்னாடி முழிச்சுக்க முடியுமா? ஏதோ நம்ம எனக்கே ஒரு கஷ்டம் இல்லை உங்களுக்கே ஒன்றுனா நாளை பின்ன நம்ம வந்து நிற்கணும் சபையில். அதை விட்டு அன்னைக்கு சண்டை போட்டோமே எப்படி போய் நிற்கிறதுன்னு குற்ற உணர்ச்சியோடு போய் நிற்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ளதுகளை பற்றி தான் நமக்கே தெரியுமே. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கல, விடுங்க. நீங்கள் மனசை ஆறுதல் படணும்னு எதுவும் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது உடம்பு கிடம்பு முடியலன்னா கூட சொல்லுங்கள், நான் கூட ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் என்னன்னு பார்க்குறேன். ஐயோ, ஒன்றுமே இல்லை. எதுவும் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ரெண்டு நல்லா தான் இருக்குதுங்க. இருங்கன்னு சொன்னா இருக்காம கூட போறேன்றீங்க. வீட்டுல ஒரு நல்லதா ஆக்கி கூட கொடுக்க முடியல. என்ன மச்சான் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் என்ன எதுவும் சாப்பிடாமையே வந்தோம்? நேற்று தான் எல்லாம் விருந்து ஆக்கி எல்லாம் சாப்பிட்டாச்சு. மறுபடியும் என்னத்தை போய் சாப்பிட்றது? சொல்லுங்க பார்ப்போம். என்னதான் நீங்க 1000 சமாதானம் சொன்னாலும் மனசு கேட்கல மாப்பிள்ள. எவ்வளவோ சந்தோஷப்பட்டோம். நானும் என்னென்னமோ கனவு கண்டேன். இப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கல. சரி விடுனே, அதை இதுன்னு யோசிச்சுக்கிட்டு பையனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அண்ணி வேற கோவத்தில் வாட்டியால் கொட்டுறாங்க. பார்க்கவே ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு புள்ள, அவன் ஆசைப்பட்டுட்டான். அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. இத்தனை வருஷம் அவனுக்கு எல்லா நல்லதையும் பார்த்துட்டு இப்போ அவன் ஆசைப்பட்டதை நிறைவேற்றலைன்னா எப்படி? அப்புறம் இத்தனை வருஷம் நம்ம செஞ்சதுக்கு உண்டான பலனே இல்லாமல் போயிடும். சரியா? அண்ணியை திட்ட வேணான்னு சொல்லு. நாங்கள் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுறோம். அந்த பொண்ணு குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிங்க. நல்ல நாள் பார்த்து ஒரு முகூர்த்தம் வைங்க. நாங்கள் வரோம். சரியா? ஆமாம் மச்சான், பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட நமக்கு என்ன பெருசு சொல்லுங்க பார்ப்போம். யார் யாரோ சந்தோஷத்துக்காக போராடுறோம். நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட வேற என்ன முக்கியம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன இதுங்க ரெண்டுத்துக்கும் கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம குடும்பம் இதே போல எப்பயும் இருந்திருக்கும். இப்போ அப்படி இருந்தாலும் என்ன, நம்ம குடும்பத்தில் என்னத்த சண்டை சச்சரவு வரப்போகுது? நெருங்கி இருந்தோம்னா எதுவும் பிரச்சனை வரும். இவங்களால ஏதோ ஒரு சண்டை சச்சரவு வந்தால் நாளை பின்ன மனக்கசப்பு. இதுவே இப்போ எதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை, எதுவும் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடணும். சரிங்களா? இதனால அந்த பிரச்சனை வந்துருமோ அதனால இந்த பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து இருக்கிறதுக்கு ஏதோ முன்ன பின்ன தெரியாத பொண்ணு விரும்பிட்டு அப்படி நல்லதா பார்த்து அமைச்சு வைப்போம். ஆமாண்ணே, நல்லா பார்த்து சொல்லு. பொண்ணு பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாம் முறைப்படி வரோம். சரியா? ஒத்த பையனை வச்சுருக்கோம். நம்ம பாட்டுக்கு இப்படி கல்யாணத்தை பண்ணுவோன்னு சொல்லி அவன் விருப்பப்படி பண்ணாமல் விட்டோன்னு வை. அவங்க இது கடைசி நேரத்தில் அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு வந்துட்டான்னு வச்சுக்க, மான மரியாதையே போயிடும். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. அந்த கௌரவத்தை நம்மளே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி ஆயிடும். அதுங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சரியா? பெரியவங்க நம்மளே நல்ல நாள் பார்த்து முறைப்படி கல்யாணத்தை முடிச்சிருவோம். சரியா? அங்கே நம்ம வீட்டில் முதல்ல நடக்கிற விசேஷம், அதை நல்லபடியாக பண்ணணும். அவங்க விருப்பப்படியே பண்ணுவோம். சரிங்களா மச்சான்? கவலைப்பட்டு நிற்காதீங்க, நாங்கள் இருக்கோம். நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவோம் நாங்கள். சரிங்க மாப்பிள்ள, தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஃபோன் பண்ணுங்க. சரிங்களா? செல்விமா, மாமா எதை நினச்சி வருத்தப்படாதீங்க. மாமாவோட ஆசை எதுவோ அதையே நிறைவேற்றி வைப்போம். என் மனசில் எதுவும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படாதீங்க. வேற என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க மாமா, நாங்கள் எல்லாருமே இருக்கோம்.